வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் இளநரை எதனால் ஏற்படுது, கருவேப்பிலை எப்படி இளநரையை கட்டுப்படுத்துது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்முடைய ஸ்கேல்ப், உச்சந்தலை அப்படி இல்லைன்னா தலைத்தோலுக்கும் அடிப்பகுதியில் ஹேர் ஃபாலிக்கல்ஸ், மயிர்கால்கள் இருக்கும். ஹேர் ஃபாலிக்கல்ஸ்னால் என்னென்னா, எல்லாருமே முடி உதிரும் போது முடியோட அடிப்பகுதியில் பார்த்துருப்பீங்க, வெள்ளை கலரில் ஒரு சின்ன டியூப் மாதிரி இருக்கும். அதுதான் ஹேர் ஃபாலிக்கல்ஸ், மயிர்கால்கள். அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ்லேருந்து தான் முடி வரும். அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸில் மெலனோசைட்ஸுங்கிற செல்ஸ் இருக்குது. அந்த செல் தான் மெலனினை உற்பத்தி பண்ணும். இந்த மெலனின் தான் நம்ம முடிக்கு கருப்பு கலரை தரும். அந்த மெலனோசைட் செல்கள் டேமேஜ் ஆகி இறக்கிறதுனாலையும் மெலனின் உற்பத்தியை நிறுத்துறதுனால தான் நமக்கு நரைமுடி வருது. இளநரை வரத்துக்கு இன்னும் சில காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்முடைய டிஎன்ஏ. மெலனோசைட்டோட செயல்பாடான மெலனின் உற்பத்தி எப்போ குறைய தொடங்கும் அப்படிங்கிறது தீர்மானிக்கிறது நம்முடைய டிஎன்ஏ. நம்முடைய பேரண்ட்ஸ்க்கு இளம் வயதிலே நரை ஏற்பட்டிருந்தால் நமக்கு சீக்கிரம் இளநரை வந்துடும். அடுத்து மன அழுத்தம். மன அழுத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா நோர்ஃபினெஃப்ரின்ங்கிற ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். இந்த ஹார்மோன் ஹேர் ஃபாலிக்கல்ஸில் உள்ள மெலனோசைட் செல்களை நேரடியாக சேதப்படுத்தி அதனுடைய எண்ணிக்கையை குறைச்சிரும். இதனால் மெலனின் உற்பத்தி குறைஞ்சிரும், நமக்கு இளநரை வரும். நம்முடைய உடல் மெலனின் உற்பத்தி செய்கிறதுக்கும் ஆரோக்கியமான முடிவேர்களை பராமரிக்கும் திறனை இழக்க காரணம் விட்டமின் B12, இரும்பு சத்து, ஜிங்க், காப்பர், ஊட்டச்சத்துக்கள் குறைபாடு தான். நெக்ஸ்ட் ரீசன் என்னென்னா, தன்னுடல் தாக்கு நோய்கள், அதாவது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் சொல்லக்கூடிய தைராய்ட் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது. என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், அதாவது சுற்றுச்சூழல் காரணிகளான அதிகப்படியான புகைப்பிடித்தல், இதெல்லாம் ஹேர் ஃபாலிக்கல்ஸில் உள்ள மெலனோசைட் செல்களை சீக்கிரம் முதுமை அடைய செஞ்சிடும். அதனுடைய மெலனின் உற்பத்தியை குறைச்சிரும். அதனால் நமக்கு சீக்கிரம் இளநரை வரும். கறிவேப்பிலை எப்படி இளநரையை கட்டுப்படுத்துதுன்னா, ஹேர் ஃபாலிக்கல்ஸில் ஏற்படக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை கட்டுப்படுத்துது. இதனால் மெலனின் உற்பத்தியை தூண்டி மெலனின் உற்பத்தியை அதிகரிக்குது. மெலனின் உற்பத்தி அதிகரிக்கிறதுனால நம்மளுடைய முடி கருப்பு நிறமாக இருக்குது. கறிவேப்பிலையில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது செல் டேமேஜும் இளநரைக்கு முக்கிய காரணமான ஃப்ரீ ரேடிக்கல்ஸை அழிக்குது. கறிவேப்பிலையில் விட்டமின் B காம்ப்ளெக்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அது ஹார்மோனை ஒழுங்குபடுத்தி உச்சந்தலையோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. மேலும் அதில் இருக்கக்கூடிய அயன், ஜிங்க், செலீனியம், அயோடின் போன்ற ஊட்டச்சத்துக்கள் முடியோட வேர்களுக்கு ஊட்டமளித்து இயற்கையாகவே மெலனின் இழப்பை தடுக்குது. நன்றி.